بالعالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله صلى الله عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. சிம்து சிபியான் என்கின்ற புனிதம் நிறைந்த மகத்துவமான ஒரு பொக்கிஷமான கிதாபை பற்றி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் படிக்க இருக்கிறோம். ஆரம்பமாக இந்த பாடத்தில் இந்த சிம்து சிபியான் என்கின்ற பிரபல்யமான தமிழ்நாட்டில் மிக பிரபல்யமான அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கை கோட்பாடுகளை மிக தெளிவாக உள்ளடக்கிய இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவருடைய அந்த மரபின் பிரகாரம் மார்க்க சட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ள ஒரு மிகவும் பொக்கிஷமான ஒரு கிதாபு தான் சிம்து சிபியான். இந்த கிதாபை எழுதியவர்களை பற்றியுள்ள வரலாறுகளை இன்று நாம் தெரிய இருக்கிறோம். சிம்து சிபியானை பொறுத்த அளவு இது ஹனஃபி மதுஹபின் ஃபிக்ஹ் களஞ்சியமாக திகழ்கிறது. அதோடு சேர்த்து இதனுடைய விளக்க உரை குறிப்புகளில் விரிவுரைகளை காண்டிய உரைகள் என்று சொல்லுவார்கள், காண்டிகை உரை என்று சொல்லுவார்கள். அந்த ஹாஷியாக்களில் ஷாஃபி மதுஹபினுடைய சட்டங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. முற்பகுதி ஃபிக்ஹ் சட்டமாக இருந்தாலும் இந்த சிம்து சிபியானுடைய பிற்பகுதி 4 மதுஹபு நபர்களும் உலகத்தில் உள்ள எல்லா நபர்களும் படிப்பதற்கு உகந்ததான முறையில் அது ஒழுக்க அறநெறி கருத்துக்களை எழுதி தசவுஃபினுடைய மாண்புகளை, தசவுஃபினுடைய வழியில் ஒரு மனிதன் நடப்பதற்காக எல்லா வகையான உயரிய ஒழுக்கங்களை பற்றியும் பேசுகிறது. எனவே சிம்து சிபியான் என்கின்ற இந்த புனிதமான கிதாபை நாம் பலரும் கேள்விப்பட்டிருப்போம். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் படித்திருப்பார்கள். நாமும் நம்முடைய சிறு வயதில் மக்தபுகளில் படித்திருப்போம். இன்றும் பல்வேறு ஊர்களில் இந்த கிதாபு நடத்தப்படுகிறது. இந்த கிதாபுகளை படிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நல்ல உள்ளம் கொண்டவர்களாகவும் தீனில் பற்று மிகுதமாக உள்ளவர்களாகவும் இருப்பது கண்கூடாக நாம் தெரிந்த விஷயம்தான். இதை எழுதியவர்கள் மின் தாலிஃபாத்தில் அல்லாமா மௌலானா ஷேக் முகமது யூசுப் அல் ஹனஃபியில் மதுஹபி அல் காதிரியில் மஷ்ரபி அல் அம்மா ஃபத்னியில் மௌலிதி வல் மதராசியில் அல் கர்தி மர்கதி அஃபாலல்லாஹு அலைனா பரகாத்திஹி. இது எழுதியவர்கள் அஷேக் முகமது யூசுப் வலியுல்லா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு கதஸல்லாஹு சிரஹுல் அஸீஸ். அஷேக் முகமது யூசுப் ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்கள், காதிரி மரபை சார்ந்தவர்கள், அம்மாபட்டினத்தில் பிறந்தவர்கள், மதராஸில் சென்னையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வலியுல்லாஹுவாக இறைநேச செல்வரால் எழுதப்பட்ட கிதாபு தான் இந்த சிம்து சிபியான் என்கின்ற கிதாப். அவர்கள் சென்னை ஈதுகா மஸ்ஜிதில் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னை ஈதுகா மஸ்ஜித், மன்னடி ஈதுகா மஸ்ஜிதில் அங்கே அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உஸ்தாத் கீழக்கரை தைக்கா சாஹிப் ரஹமத்துல்லா அலி அன்னவர்களிடமும் ஓதி இருக்கிறார்கள். மக்கா உலமாக்களிடமும் ஓதி அங்கேயே பாடம் நடத்தக்கூடிய, அங்குள்ள உலமாக்களுக்கு பல்வேறு கருத்துக்களை பத்துவாக்களின் மூலமாகவும் கிதாபுகளின் மூலமாகவும் அறிவுசார் ஞான கருவூலங்களை பகிர்ந்திருக்கிறார்கள். அப்பிறகு வேலூரில் குத்துபே வேலூர் ரஹமத்துல்லா அலி அன்னவருடைய ஞானப்பாட்டையில் தசவுஃபினுடைய மரபில் வாழ்ந்தவர்கள். அதை அவருடைய மௌலிதில் கசீதாவில் நாம் பார்த்தால் நமக்கு நல்ல முறையில் விளங்கக்கூடியதாக இருக்கும். அவர்களுடைய மாணவர் முஃப்தி முகமது தமீம் மௌலானா ரஹமத்துல்லா அலி அன்னவர்கள், அவர்களால் இயற்றப்பட்ட இந்த கசீதாவில் வரும் ஷா வலியுல்லா ஷேஹு ஃபைலன் கௌசுனா ஷாஹ் முஹியத்தீன் ஷேஹு ஷேக் யூசுஃபுல் வலி. ஷாஹ் முஹியத்தீன் அப்துல் லத்தீப் குத்துபே வேலூர் ரஹமத்துல்லாஹி அன்னவர்கள் அஷேக் யூசுப் வலியுல்லா ரதியுல்லாஹு அன்னவருடைய ஷேகாக இருந்திருக்கிறார்கள். சாதிரா அகலில் கமாலில் ஆரிஃபீனல் ஃபுல்லலி பால ஃபைலும் மின்ஹுமா. திருச்சியை சார்ந்த ஷாஹ் வலியுல்லா சானி ரஹமத்துல்லாஹி அன்னவர்களிடமிருந்தும் குத்துபே வேலூர் ரஹமத்துல்லாஹி அன்னவர்களிடம் இருந்தும் பல்வேறு ஞான கருத்துக்களுடைய ஊற்றுகள் இவர்கள் மீது பொழியக்கூடியதாக இருந்தது என்று அவருடைய கசீதாவில் மிக தெளிவாக முஃப்தி தமீம் மௌலானா ரஹமத்துல்லாஹி அன்னவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவருடைய கபர் சென்னை ஈதுகா மஸ்ஜிதில் இன்றும் நாம் சென்றால் சென்னை ஈதுகா மஸ்ஜிதில் அவருடைய ஜியாரத்திற்கு நாம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இன்றும் இருக்கிறது. அவர்களுடைய கபருக்கு கீழே, அவருடைய காலுக்கு கீழே முஃப்தி தமீம் மௌலானா ரஹமத்துல்லாஹி அன்னவர்கள் தங்களுடைய இறுதி வசியத்தில், முஸ்தாத் அவர்கள் வஃபாத்தானதுக்கு பிறகு 50 60 வருடங்கள் கழித்து வஃபாத் ஆகிறார்கள். இருந்தாலும் அவருடைய இறுதி நேரத்தில் அவர்கள் சொன்ன வசியத்து,
என்னுடைய ஷேகு நாயகம் யூசுப் வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி என்னுடைய காலடியில் தான் நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் இன்றும் அடக்கம் செய்யப்பட்டு மன்னடி ஈதுகா மஸ்ஜிதில் துயில் கொண்டு இருக்கிறார்கள். பல்வேறு கிதாபுகளை அஷேக் யூசுப் வலியுல்லா ரதியுல்லாஹு தஆலா அவர்கள் இந்த தமிழ் சமுதாயத்திற்கும் அரபு தமிழிலும் அரபியிலும் பல்வேறு கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள். அந்த கிதாபுகளின் வரிசையில் ஜவாஹிருல் யகீன் ஃபி திபியானி அகாயிதுத்தீன், அஷ்அரி மாத்துரீதியினுடைய எல்லா உசூலியான அகீதாக்களும் தெளிவுபடுத்தப்பட்டு ஒரு அழகான அற்புதமான சுமார் 500 பக்கங்கள் கொண்ட கிதாபு தான் இந்த ஜவாஹிருல் யகீன் என்கின்ற கிதாப். ஹிஜ்ரி 1269 ஆண்டு இது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை வெளியிட்ட பதிப்பகத்தார் மதுகருல் அஜாயிப். மதுகருல் அஜாயிப் என்பது பாக்கியாத்து அயலா ஹசரத் அப்துல் வஹாப் ஹசரத் ரஹமத்துல்லாஹி அன்னவர்களுடைய உஸ்தாதான குலாம் காதிர் மதராசி ரஹமத்துல்லாஹி அன்னவர்களுக்கு சொந்தமான பதிப்பகம்தான் மதுகருல் அஜாயிப் என்கின்ற பதிப்பகம். இந்த பதிப்பகத்தில் ஹிஜ்ரி 1279 ஆண்டே ஜவாஹிர் யகீன் என்கின்ற அகீதா சம்பந்தப்பட்ட மிக தெளிவான ஒரு கிதாபு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அதற்கு அடுத்த வருடம் ஹிஜ்ரி 1280 ஆண்டு அதே மதுகருல் அஜாயிப் பதிப்பகத்தில் இருந்து ஐனுல் இல்ம் என்கின்ற அரபு கிதாபு வெளியிடப்பட்டு இருக்கிறது. இந்த கிதாபிற்கு தேவையான ஹாஷியாக்களையும் இன்னும் அதை தஸ்ரீஹ் செய்தது பி தஸ்ரீஹில் ஆலிமில் ஃபாதில் அல் ஆரிஃபுல் காமில் மௌலானா முஹம்மது யூசுப் அல் அம்மா ஃபத்தனியி அபி இஹ்திமாமி அப்துல் மிஸ்கின் சையீது ஜமாலுத்தீன். இந்த சையீது ஜமாலுத்தீன் என்பவர்கள் யார் என்றால் குலாம் காதிர் மதராசி ரஹமத்துல்லாஹி அன்னவர்களுடைய சகோதரி மகன். இவர்கள்தான் இந்த மதுகுருல் அஜாயிப் பிரஸ்ஸை வழிநடத்தி சென்றவர்கள். இவர்களுடைய தூண்டுகோலின் பிரகாரம் ஹிஜ்ரி 1280 ஆண்டு ஐனுல் இல்மு யூசுப் வலியுல்லா ரஹமத்துல்லாஹி என்னுடைய கரங்களினுடைய தஸ்ரீகின் காரணத்தினால் அதை சரி செய்து தேவையான இடங்களில் எங்கெல்லாம் ஒரு சாலிக்கு துவண்டு போவானோ அங்கெல்லாம் தேவையான விளக்கங்கள் கொடுத்து ஒரு அழகான கிதாபை அந்த காலத்திலேயே ஐனுல் இல்ம் என்கின்ற ஒரு பொக்கிஷமான கிதாபை வெளியிட்டு இருக்கிறார்கள். இவ்வாறு இவர்கள் அரபியிலும் அரபு தமிழிலும் பல்வேறு சமுதாயத்திற்கு பயனுள்ள கிதாபை வழங்கினார்கள். ஹிஜ்ரி 1285 இதே ஐனுல் இல்ம் உருதுவில் இதே பதிப்பகத்திலிருந்து வெளியாகிறது. அதில் சொல்லப்பட்டுள்ள பல்வேறு மேற்கோள்கள் இந்த அரபு கிதாபில் ஷேக் யூசுப் வலியுல்லா ரஹமத்துல்லாஹி அன்னவர்கள் கொண்டு வந்த பல விஷயங்களை அங்கே மேற்கோளாக கூறப்பட்டிருக்கிறது. இவ்வாறு அரபியிலும் அரபு தமிழிலும் பல்வேறு கிதாபுகளை ஷேக் யூசுப் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் நம்முடைய தமிழ் சமுதாயத்திற்கும் இன்னும் உலக சமுதாயத்திற்கும் வழங்கியிருக்கிறார்கள். இந்த ஷரஹ் ஐனுல் இல்ம் இந்த கிதாபு இன்றும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நூலகங்களினுடைய வெப்சைட்டுகளில் நமக்கு காண கிடைக்கிறது. அதே போன்று ஹிஜ்ரி 1294 வருடம் அத்துரருல் ஹிசான் என்கின்ற கிதாபை ஷேக் யூசுப் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் வெளியிடுகிறார்கள். இது மதுகருல் அஜாயிப் அதே பிரஸில் தான் வெளியாகிறது. இது சுமார் 1200 பக்கங்களுக்கு மேலே உள்ள கிதாபாக இருக்கிறது. இந்த கிதாபில் கிதாபு ஸலாத், கிதாபு தஹாரத், உது குளிப்பு, தொழுகையிலும் பாதிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. மீதம் இன்னும் நிறைய விஷயங்கள் மீதமாக இருக்கிறது. இந்த உது குளிப்பு மற்றும் தொழுகையின் சில பகுதிகளை மட்டும் சுமார் 1200 பக்கங்களுக்கு மிக தெளிவாக எழுதி ஹிதாயாவினுடைய கிதாபை போன்று மிகவும் விளக்கமாக ஒரு உயர்ந்த தரத்தில் இந்த கிதாப் எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகுதான் ஷேக் யூசுப் வலியுல்லா ரஹமத்துல்லாஹி என்னுடைய சிம்து சிபியான் என்கின்ற பட்டி தொட்டிகளெல்லாம் மிக பிரபல்யமான அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய பிள்ளைகள் எல்லோரும் தங்களுடைய மாணவ பருவத்தில் ஓதிக்கொண்டிருந்த அந்த சிம்து சிபியான் என்கின்ற கிதாபு அதற்கு பிறகு எழுதுகிறார்கள். சிம்து சிபியானை பொறுத்தளவு அது ஷிஹாபுத்தீன் சுஹரவர்தி ரஹமத்துல்லாஹி என்னுடைய அவாரிஃபுல் மாரிஃபினுடைய அதே உஸ்லூபு. அவாரிஃபுல் மாரிஃப் என்பது அதே அந்த அவாரிஃபுல் மாரிஃபினுடைய நடையை கொண்டதான் சிம்து சிபியான். அந்த உஸ்லூபு அவாரிஃபுல் மாரிஃப் என்பது இமாம் கஸாலி ரஹமத்துல்லாஹினுடைய இஹ்யா உலூமுத்தீனுடைய சுருக்கம் என்று முஃப்தி தமீம் மௌலானா ரஹமத்துல்லாஹி அன்னவர்கள் தன்னுடைய வசியத்து நாமாவில் குறிப்பிடுகிறார்கள். சிம்து சிபியான் பல ஆயிரம் பிரதிகளும் பல தடவை பதிப்பிக்கப்பட்டு உலகெங்கும் உள்ள மாபெரும் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் எல்லோரும் பயன்படுத்தும் அளவிற்கு ஒரு மிக பிரபல்யமான அந்த காலத்தில் கோலோச்சி இருந்த கிதாபு தான் சிம்து சிபியான். இன்ஷா அல்லாஹ் இதை முழுமையாக ஓதி முடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அதே போன்று அதற்கு பிறகு எழுதப்பட்டுள்ள அர்கானுல் இஸ்லாம் என்கின்ற கிதாப்
இதையும் அஷேக் யூசுப் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு யவாகீத்துல் ஃபலாஃபி ஆதாபின் நிக்கா, சுமார் 500 பக்கங்களுக்கு மேற்பட்டுள்ள இந்த கிதாப் திருமணத்தின் ஒழுக்கங்களை பற்றி மாத்திரமே மிக தெளிவாக பேசுகிறது. ஒரு இளைஞன், ஒரு யுவதி என்னவெல்லாம் திருமணத்திற்கு முன்னால் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும், அடிப்படையான விஷயங்கள் என்ன, தனிமையில் அவர்கள் என்னென்ன கற்றுக்கொள்ள வேண்டும், என்னென்ன சாப்பிட வேண்டும், எது அதபு, எது முஸ்தஹப், எது மக்ரூஹ், எது ஹராம் என்று தனிமனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த கித்தாபில் யவாகீத்துல் ஃபலா என்கின்ற பொக்கிஷமான கித்தாபில் அனைத்து விஷயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது பலமுறை பதிப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரதி ஹிஜ்ரி 1319 பதிப்பிக்கப்பட்டுள்ளது. இது அஷேக் யூசுப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு பதிப்பிக்கப்பட்டுள்ள பிரதியாக இருக்கிறது. இங்கே அவருடைய மாணவனுடைய முஃப்தி தமீம் மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய சீல் இங்கே இருக்கிறது. இறுதியாக அஷேக் யூசுப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் தங்களுடைய வாழ்வின் கடைசி நேரங்களில் எழுதிய கிதாபு தான் ஷம்சுல் ஈமான் ஃபி இஸாலத்தில் குஃப்ரி வத் துக்யான். இந்த கிதாபில் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கை கோட்பாடுகள் அனைத்தும் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டு 73 கூட்டங்களை பற்றி மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டு அவர்களுடைய ஒவ்வொரு கூட்டத்தினுடைய கொள்கைகள் என்ன, தசவுப் என்கின்ற பேரில் வழிகட்ட தரீகாக்கள் எவைகளையெல்லாம் இன்று மக்களுக்கு மத்தியில் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துடைய எல்லா கொள்கை கோட்பாடுகளையும் மிக தெளிவாக விளக்கி குஃபுரினுடைய பாபில் மாத்திரமே பாபு ரித்தத் கிதாபு ரித்தத்து மட்டுமே 100 பக்கங்களுக்கும் மேலாக எழுதி நம்முடைய தமிழகத்திற்கு மக்கள் எந்த அளவிற்கு மிக தெளிவாக குஃபருடைய விஷயத்திலும் ஷிர்குடைய விஷயத்திலும் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மாபெரும் கருத்துகை ஷம்சுல் ஈமான் கிதாபில் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். முல்லா ஹசனில் வரக்கூடிய, காலி முபாரக்கில் வரக்கூடிய ஆலிம்கள் பெரும் பெரும் கிதாபுகளில் ஓதக்கூடிய நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் சாதாரணமாக புரியக்கூடிய விஷயத்தில் ஷம்சுல் ஈமான் என்ற இந்த கிதாபில் அனைத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். அல்லாஹுவை நாம் எப்படி விளங்க வேண்டும், ரசூலை எப்படி விளங்க வேண்டும், இந்த தீனை எப்படி விளங்க வேண்டும், இமாம்களை எப்படி விளங்க வேண்டும், வழிகட்ட வஹாபிய கொள்கைகளிலிருந்து நாம் எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அனைத்து விஷயங்களையும் 400 500 பக்கங்களில் இந்த ஷம்சுல் ஈமான் என்கிற கிதாபில் மிக தெளிவாக கொண்டு வருகிறார்கள் அஷேக் யூசுப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இது போன்று இன்னும் எக்கச்சக்கமான கிதாபுகளை பல 1000 பக்கங்களில் எழுதி தந்திருக்கிறார்கள். அதே போன்று ஃபத்துவாக்களையும் நிறைய எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் எழுதிய ஃபத்துவாக்கள் பல ஆயிரக்கணக்கான ஃபத்துவாக்கள் இருக்கலாம். நமக்கு சில ஃபத்துவாக்கள் கிடைத்திருக்கிறது. இதுவெல்லாம் அகீதா சம்பந்தப்பட்ட ஃபத்துவாக்கள். அவருடைய ஃபத்துவாவில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாபெரும் ஆலிம் பெருமக்கள் எல்லோரும் அதில் ஒப்பமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஃபத்துவாவை நாம் குறிப்பிடலாம். இதில் இந்த ஃபத்வா மிகச் சரியானது என்று இதற்கு மதிப்புரை வழங்கியவர்கள் காதிமுஷ் ஷரீஅத்தி வல் மின்ஹாஜ் அப்துர் ரஹ்மான் இப்னு அப்துல்லாஹி சிராஜ் அல் ஹனஃபி, முஃப்தி மக்கத்தில் முக்கர்ரமா ஹாலன். தற்பொழுது மக்கா முக்கர்ரமாவில் ஹனஃபி முஃப்தியாக இருக்கக்கூடிய அப்துர் ரஹ்மான் இப்னு அப்துல்லா சிராஜ் ரஹ்மத்துல்லாஹி அன்னவர்கள் இந்த ஃபத்வா மிகச் சரியானது என்று அவர்கள் வாழ்த்துரை மதிப்புரை வழங்கியிருக்கிறார்கள். இதை போன்று எக்கச்சக்கமான ஃபத்துவாக்களை அஷேக் யூசுப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தந்திருக்கிறார்கள். அவைகளில் எல்லாம் பெரும் பெரும் உலமாக்கள், தமிழகத்தில் இருந்த உலமாக்கள், இந்த தக்கான பூமிகளில் இருந்த உலமாக்கள், லக்னோவில் இருந்த உலமாக்கள், மக்கா மதீனாவில் இருந்த உலமாக்கள் என்று உலகம் முழுவதும் பல்வேறு உலமாக்களுடைய தொடர்பை அஷேக் யூசுப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் பெற்றிருந்தார்கள். உலகம் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் அறிஞர் பெருமகனாக அஷேக் யூசுப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். உலக அளவில் உள்ள ஆலிம்களிடம் மிகவும் பிரபல்யமானவர்களாகவும் அவருடைய மதிப்பையும் மாண்பையும் பெற்றவர்களாகவும் இவருடைய அறிவு மற்றும் சேவை மனப்பான்மையின் காரணமாக உலக அரங்கில் தமிழகத்தின் புகழை பறைசாற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆலிம் பெருந்தகையாக விளங்கியவர்கள்தான் அஷேக் யூசுப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்கள் வஃபாத்தாகி சுமார் 142 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவருடைய உருஸ் இன்னும் ஈதுகா மஸ்ஜித் மண்ணடியில் வைத்து சென்னையில் எல்லா வருடங்களும் சிறப்பாக பல்வேறு முஹிப்பீன்கள் மூலமாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அவர்களுடைய அந்த மகாமில் வைத்து ஜமாதுல் ஹிஜ்ரி 1306 ரபியுல் ஆஹிர் பிறை 5 அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் மறு உலகத்தை தாருல் ஃபனாவை விட்டும் தாருல் பக்காவை அடைந்தார்கள். அவருடைய உருஸ் நிகழ்வு இந்த 142ஆம் உருஸ் நிகழ்வில்
சென்னை புழல் ஜாமியா நாசிரு சுன்னாவினுடைய பேராசிரியர்கள் மற்றும் அம்மாணவ பெருமக்களும் இன்னும் மதரசத்து யூசுஃபியா என்று அவர்களுடைய சொந்த மதரசாவில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய மனடி ஈத்கா மஸ்ஜிதில் படிக்கக்கூடிய மாணவ பிள்ளைகளும் அங்குள் இருக்கக்கூடிய பேராசிரியர்களும் நிர்வாக பெருமக்கள் எல்லோரும் கலந்து கொண்டு அவருடைய உருசை மிகச் சிறப்பாக நடத்தப்பட்டது. இன்னும் புழல் ஜாமியா நாசிர் சுன்னாவில் அஷேக் யூசுப் அலியுல்லா ரதியல்லாஹு அவருடைய உருசை முன்னிட்டு நடத்தப்பட்ட நிகழ்வுகள் மணிச்சுடர் நாளிதழ்களிலும் பிரசுரிக்கப்பட்டிருந்தது. அங்கே நிகழ்வில் பல்வேறு உலமாக்கள், சென்னையை சார்ந்த பல்வேறு உலமாக்கள், சமுதாய தலைவர்கள், இன்னும் மிக பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு நிகழ்வை மிகச் சிறப்பாக நடத்தி தந்தார்கள். இதை போன்று ஒவ்வொரு வருடங்களும் அவர்களுடைய உருஸ் நிகழ்வு மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அத்தகைய பெரியோர்களுடைய ஃபதிலையும் அவர்களுடைய கராமத்துகளையும் மததையும் கிடைக்கக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள்பாலிப்பானாக. அதனுடைய அந்த நிகழ்வின் வீடியோவை நாம் இப்பொழுது காண்போம். அல்லாஹ் 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 أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي أنت أم أم أب ما رأينا فيهما مثل حسنك قط يا سيدي خير النبي أنت منجينا غدا من شفاعتك الصفا من لنا مثلك يا سيدي خير النبي فولد بوجه أخجل قمرا وفرقدا الله 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 أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي أنت أم أم أب ما رأينا فيهما مثل حسنك قط يا سيدي خير النبي இவ்வாறு அஷேக் யூசுப் வலியுல்லா ரதியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த உருஸ் நிகழ்வு சென்னை மன்னடி ஈத்கா மஸ்ஜிதில் வைத்தும் இன்னும் திருப்பூர் ஹவுசிங் யூனிட்டில் மர்கஸ் ஐநூகுதாவில் வைத்தும் மிகச் சிறப்பாக இந்த வருடங்கள் நடைபெற்றது. அவர்கள் எழுதிய இந்த ஆக்கப்பூர்வமான ஒவ்வொரு தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் பொதுமக்களுக்கும் தேவைப்படக்கூடிய அகீதாக்கள், மார்க்க சட்ட திட்டங்கள், அவர்கள் செய்த சேவைகள் சென்று சேர வேண்டும் என்கின்ற நன்னோக்கில் இந்த பாடங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. அவர்களுடைய தெளிவான ஆக்கப்பூர்வமான நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்மிடம் பகிரப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் சென்ற அந்த பாதையில் நடக்கக்கூடிய தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. தமிழகத்தில் இவ்வளவு ஒரு மாபெரும் ஒரு ஆலிம், உலகம் போற்றக்கூடிய ஒரு பொக்கிஷமான ஒரு ஆலிமை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கும் பொழுது நாம் அவர்களுடைய கருத்துக்கள், அவருடைய கொள்கைகள், அவருடைய கிதாபுகளை ஆராய்ந்து நாம் அவைகளிலிருந்து கண்டிப்பாக நன்மைகளை எடுக்க வேண்டும். காரணம், வரலாறுகளை நாம் மறக்க நம்முடைய அடிப்படையை இழந்து வேறு நமக்கு தெரியாத பல இருள்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. இன்னும் அவர்களுடைய அந்த மக்காம் சில வருடங்களாக பராமரிப்பு இல்லாமல் ஒரு மோசமான நிலைமையை அடைந்திருந்தது. அவர்களுடைய உலக புகழ் பெற்ற அந்த மதரசத்து யூசுஃபியா என்பது சரியான பராமரிப்பு இல்லாமல் சில காலங்கள் மோசமான நிலைமையில் இருந்தது. ஆனால் இன்று அல்ஹம்துலில்லாஹ் மிக செழிப்பாக அந்த மதரசாவை அங்குள்ள நிர்வாகத்தினர் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். அஷேக் யூசுப் அலியுல்லா ரதியல்லாஹு தஆலா அன்னவருடைய
அந்த புனிதம் நிறைந்த அவருடைய அந்த கபருல் ரவுலா ஷெரீஃபை கண்டுபிடித்து கிதாபுகளின் மூலமாக ஆராய்ந்து அந்த இடத்தை சரியாக கண்டறிந்து அதை எடுத்து இவ்வளவு மிகச் சிறப்பாக உருசுகளை எல்லாம் நடத்தி வருவது நம்முடைய அமீனுத்தீன் சக்காஃபி சிராஜி உஸ்தாத் அவர்கள் இந்த காரியங்கள் எல்லாம் முன்னெடுத்து அவருடைய கிதாபுகளை எல்லாம் ஊர் ஊராக சென்று தேடி ஓரொரு மதரசாவுடைய நூலகங்களில் இருந்த அவருடைய ஷம்சுல் ஈமான் கிதாபையும், யவாக்கித்துல் ஃபலாஹ் கிதாபையும், ஷரகாயினுல் இல்ம் கிதாபையும், அர்கானுல் இஸ்லாம் கிதாபையும், அவருடைய ஃபத்துவாக்களையும் மிக ஆழமாக ஆய்வு செய்து தமிழகத்தினுடைய இந்த பொக்கிஷமான கிதாபுகளையும் நம்முடைய பாரம்பரியத்தையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு மாபெரும் சிறப்பான செயலை செய்து இன்று அதை வெற்றிகரமாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த சேவைகள் நிரந்தரமாக தாயும் காயுமாக ஆகக்கூடிய தௌஃபீக்கினை அவர்களுக்கும் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. நாம் அரபு தமிழை படிப்பது நமக்கு பல்வேறு பயன்கள் தரும். காரணம், ஒரு காலத்தில் முழுவதும் பேச்சு மொழியாகவும் எழுத்து மொழியாகவும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் இந்த அரபு தமிழ் தான் அரபி என்று அழைக்கப்படக்கூடிய அரபு தமிழ் தான் இருந்தது. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவினுடைய லிங்குகளில், கமெண்ட்டுகளில் உங்களுக்கு வேண்டிய உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், உங்களுக்கு வேண்டிய தேவைகளை பற்றி நீங்கள் நமக்கு சொல்லுங்கள். இன்ஷா அதற்காக பதில் சொல்லப்படும். நம்மிடம் பல்வேறு அரபு தமிழ் கிதாபுகள் பிடிஎஃப்களாக இருக்கிறது. அந்த கிதாபுகளை டெலிகிராமிலும் இன்டர்நெட் அர்க்கீவிலும் நாம் பதிவு செய்து வைத்திருக்கிறோம். இவைகள் நீங்கள் ஸ்கேன் செய்வதன் மூலமாகவும் இந்த கிதாபுகளை நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரலாறுகளை அறிந்து உணர்ந்து நம்முடைய சாலிகின்களான நல்லோர்களான நாதாக்கள் எந்த வழியில் பயணித்தார்களோ அதே வழியில் பயணிக்கக்கூடிய தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குவானாக. இந்த பாதைகளை நாம் மறந்து போகக்கூடிய காரணத்தினாலும், நம்முடைய பாரம்பரியத்தினுடைய உண்மையும் யதார்த்தத்தையும் விளங்காதின் காரணத்தினாலும் தான் தமிழ்நாட்டில் பல்வேறு மக்கள் வழிகட்டு சரியான பாதையில் நிலைத்திருக்காமல் பல குழப்பங்களில் ஆட்பட்டு இருக்கிறார்கள். ஷேக் யூசுப் அலியுல்லா ரதியுல்லாஹு தஆலா அன்னவர்கள் நமக்கு மிகச்சிறந்த ஒரு சனதாகவும் பாரம்பரிய தொடராகவும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய எல்லா கொள்கைகளுக்கும் மிகவும் பிடிப்புள்ளவர்களாகவும் நம்முடைய பாரம்பரியமான அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை நாம் பின்பற்றி நடப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த முஅத்தமதாகவும் சனதாகவும் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய ஷேக் யூசுப் அலியுல்லா ரதியுல்லாஹு தஆலா அன்னவர்கள். அவருடைய வழியில் நாம் நடப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் வழங்கி அருள்பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.